கேரளா முதலமைச்சருக்கே நோஸ் கட் பண்ணிட்டாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். என்னென்ன பெரிய கனிம வள மாஃபியாவை பிடிக்கணும் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற வெறி. இது ஒரு ஆப்ரேஷனே வச்சுக்கோங்க. இதில் என்ன ஒன்றா மண்ணுக்கு நீருக்கும் நிலத்துக்கும் காடுக்கும் கேரளா முதலமைச்சருக்கே நோஸ் கட் பண்ணிட்டாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி கட்டிலில் ஏறி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அறிவிப்பு வெளியாகி 1 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக கேரளாவிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கேன். என்னென்னா, எங்களோட ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு மற்றும் பெரிய பெரிய செக்டரோட ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு எம்சாண்ட் இல்லை, கனிம வளங்கள் வேண்டும்னு சொல்லி ஒரு 2 பக்க அளவிலான ஒரு லெட்டரை வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாடு என்ன சொல்லிருக்குன்னா, கனிம வளத்தை 3 மாதத்திற்கு டெம்பரவரி தான், 3 மாதத்திற்கு இங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்ப முடியாது. கேரளா மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா யாருக்கும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டோட சைட்லேருந்து விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குவாரி வந்து இந்த ரொம்ப முறைகேடுகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் இங்கே உள்நாட்டிலே வெட்டக்கூடிய கனிம வளங்களை இங்கே வாங்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகப்படியான விலையை நிர்ணயித்து விற்றுட்ருக்காங்க. எல்லாத்தையும் தடுக்கணும். அதேமாரி மிகப்பெரிய கனிம வள மாஃபியாவை பிடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற வெறி. இது ஒரு ஆப்ரேஷனே வச்சுக்கோங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம தளபதி. இது பண்ணுறது சரியா தப்பான்லாம் தெரியல. கனிம வளம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அதுன்னு மொத்தமாக ஒரு மலையை முழுங்கிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அது தவறான விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன், கேரளாவிலையும் நிறைய மலை இருக்குது. அது மட்டும் காட்ஸ் பூமி. இப்போ இது மட்டும் நான் காஞ்சி போன பூமியா? அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் வெட்டிக்கிங்க, இங்கேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இதில் என்ன ஒன்றா மண்ணுக்கு நீருக்கும் நிலத்துக்கும் காடுக்கும் வயலுக்கும் எல்லாம் பயலுக்கும் வந்து மாநாடு போட்டார்ல ஒருத்தர். அவர் எங்கே ஆளையா காணும்? அவர் பண்ண வேண்டியது, அவருக்கு சொல்ல வேண்டியது தான் கனிம வளத்தை தடுத்துருக்காரு. அதை சப்போர்ட் பண்ணி பேசணும்ல. இப்போ எங்கே போயிட்டாரா அந்த ஆள்? கொஞ்சம் தான் பாருங்க பாப்பா பசங்களா, கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா?